சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைவருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கவிஸ்ரீ மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் டஸ்ட் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி வந்து அடிக்கடி நிறைய ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே சார். எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேரு காவ்யாஸ்ரீ. நான் ஒரு ஹோமியோபதி டாக்டர். சார் பிபிடி ஷேர் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். ஓகே சார். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஹோமியோபதி அப்புறம் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதை பத்தின டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா வந்துட்டு ரொம்ப பெரும்பாலும் வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்டோஇம்யூன் அப்படின்றது. ஏன்னா அதிக அளவுல ரொம்ப காமனா நிறைய பேருக்கு ஆட்டோஇம்யூன் அப்படின்றதுனா என்ன அப்படின்றது வந்து நமக்கு பெருசா அவ்வளவு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்ப அந்த ஆட்டோஇம்யூன்னா என்ன, ஆட்டோஇம்யூன் பத்திக்கு நமக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பத்தி நான் இன்னைக்கு முக்கியமா இதுல வந்துட்டு நான் பேசணும்னு நினைச்சதுக்கான ஒரு ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோஇம்யூன் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா கடந்த கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. முன்னெல்லாம் ஒரு பேஷண்ட் நமக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு தைராய்டுக்கு வராங்க அப்படின்னா காமனா ஒண்ணு நமக்கு ஹைப்போதைராய்டிசமா இருக்கும், இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசமா இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒரு தைராய்டா தான் நமக்கு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் தைராய்டா தான் இருக்கு. ஒண்ணு அது கிரேவ்ஸ் டிசீஸா இருக்கு, இல்லைன்னா வந்துட்டு ஹஷிமோட்டோஸ் தைராய்டிஸா நமக்கு இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல வந்துட்டு மக்களுக்கு இடையில வந்துட்டு ஆட்டோஇம்யூனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. சோ அதனால வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஆட்டோஇம்யூன்னா என்ன, சோ ஹோமியோபதியில நம்ம என்னெல்லாம் எப்படி அதை ட்ரீட் பண்ணலாம், சோ நம்ம எப்படி அதை சரி பண்ண முடியும், வேற என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் அதுக்கு அவைலபிளா இருக்கு, சோ அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். சோ முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமியோபதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஸோ ஹோமியோபதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பொதுவா வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட ஒரு நோய், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு, ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு காய்ச்சல் அப்படின்னு வராங்கன்னா அவங்களுக்கு அதுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, உடம்பு சூடா இருக்கா, தண்ணி தாகம் எப்படி இருக்கு, இல்ல வேற என்ன, இல்ல பொதுவா வெறுமனையா பாத்தீங்க அப்படின்னா காய்ச்சலுக்கான மருந்து, இப்படிதான் பொதுவா வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஹோமியோபதி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சோ இது எதனால வந்தது, எந்த ஒரு நோயா இருந்தாலும் அந்த நோய்க்கு அடிப்படையான காரணம், இந்த நோய் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, சோ அவங்களோட இம்யூனிட்டி கண்டிப்பா அதுல குறைஞ்சிருக்கும். அதுல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்னெல்லாம் அதுக்கு காரணமா இருக்கலாம், சோ இல்ல வேற ஏதாவது ரீசெண்டா அவங்க வந்துட்டு வேற எதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள அண்டர்கவுண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து அதோட காரணம் என்ன, அதோட நோய் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி மொத்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோபதி. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தனித்துவமா வந்துட்டு நமக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஹோமியோபதியில. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் மட்டும் இல்லாம நோய் உண்டாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மொத்தமா நம்ம சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்றதுனால நமக்கு சீக்கிரமா அதை கியூர் பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும் ஈஸியா நம்மளால ஹோமியோபதியில. சோ அதே மாதிரி இப்போ நம்ம ஏன் ஆட்டோஇம்யூனை பத்தி நமக்கு எதுக்காக நம்ம ஆட்டோஇம்யூனை பத்தி ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு டயபெட்டிஸ் அப்படின்னா பெரும் அளவுல பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியா ரொம்ப யாருக்காகதான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ நம்மளோட குடும்பங்கள்லயே எடுத்துட்டோம்னா கூட குடும்பத்துல அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்துட்டு அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆட்டோஇம்யூன் அப்படின்றது இப்ப ரொம்ப அதிக அளவுல ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவே நமக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல ஒருத்தருக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கு. அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 10 to ஒரு 5 வருஷத்து அளவுல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாவே வந்துட்டு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கு, சோ என்னோட குடும்பத்திலேயே உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கு அப்படின்னு நமக்கு ஈஸியா வந்துட்டு ஒரு பரவக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்துடும் அந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு அளவுக்கு. சோ அதனால நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஆட்டோஇம்யூன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின அவேர்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாம அதை நம்ம எப்படி வந்துட்டு தடுக்கலாம்,
தடுக்கலாம். ஸோ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது, நம்மளோட லைஃப் ஸ்டைல என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோ இம்யூனே பாத்தீங்க அப்படின்னா பேசிக்காவே ஜென்ரலா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனாலதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இம்யூன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ இம்யூன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா, இப்ப நம்ம நாடு இருக்கு. இப்ப நம்ம நாடை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாட்டு ராணுவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம நாட்டு ராணுவம் எப்படி வந்துட்டு ராணுவத்தோட வேலை என்ன, நம்ம அந்த நாட்டோட மக்களை பாதுகாக்கிறதுதான் ராணுவத்தோட வேலை. ஆனா அந்த ராணுவமே மக்களை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க, தாக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த நாட்டு மக்களுக்கு? சோ தன்னை பாதுகாக்க வேண்டிய ராணுவமே அந்த மக்களை வந்து தாக்குறாங்க அப்படின்றப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இதே விஷயம் தான் நம்மளோட உடம்புக்குள்ளேயும் நடக்கும். இப்ப நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி அப்படின்றதுதான் பாத்தீங்க நோய் எதிர்ப்பு சக்தி. சோ நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? சோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடம்ப பாதுகாக்கிறதோட வேலையே அதுதான். சோ அதுதான் வந்து பாதுகாக்கு நம்மளோட உடம்ப. ஆனா இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மள பாதுகாக்காம நம்மளோட ஓன் செல்களையே வந்துட்டு தப்பான செல்கள் இல்லைன்னா வந்து இது என்னோட செல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தாக்குறது, அட்டாக் பண்றது. சோ அப்ப தன்னோட சொந்த நாட்டு ராணுவமே அதோட மக்களை அழிச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அதேதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்கும். சோ இதைதான் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பொதுவா. சோ அடுத்து ஆட்டோ இம்யூன். ஆட்டோ இம்யூன்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ இம்யூன் இருக்கு. ஸோ ஆட்டோ இம்யூனோட டைப்ஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 வகைக்கும் மேற்பட்ட ஆட்டோ இம்யூன் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பொதுவா ஆட்டோ இம்யூன் அப்படின்னா இப்ப நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னா அதுக்கு நிறைய டைப்ஸ் தான் சொல்றோம். ஆனா வந்துட்டு நிறைய வகைகள் அப்படி எதுவும் கிடையாது. ஆனா ஆட்டோ இம்யூன்ல வந்து இப்ப நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எங்க வேணாலும் நமக்கு ஆட்டோ இம்யூன் வரும். ஸோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம தலைமுடி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ தலைமுடி இப்போ ஒரு நம்ம ஸ்கேல்ப்ல முடி ஃபுல்லா ஒரு இடத்துல மட்டும் கொட்டி அந்த இடத்துல மட்டும் நமக்கு முடியே இல்லாம ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா அது வந்துட்டு அதுலயும் ஒரு ஆட்டோ இம்யூன் இருக்கு நமக்கு. இதை வந்து நம்ம அலோபீசியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட முட்டிகள் எல்லாத்துலயுமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதை வந்து நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம தோல்ல ஒரு தோல் நோய் மாதிரி வருது, அது ஆட்டோ இம்யூனா இருக்கு அப்படின்னா அது சொரியாசிஸா இருக்கும். சோ இந்த மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் அட்டாக் பண்ணக்கூடிய எல்லா ஆட்டோ இம்யூனுமே நமக்கு இருக்கு. சோ அதனால அதோட வகைகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வைட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆட்டோ இம்யூன்ஸ். சோ இப்போ ஹார்ட் அட்டாக் பண்றதோ இது நம்ம இந்த வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள் மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இப்போ வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டா இருக்கட்டும் இல்ல நம்ம கிட்னியா இருக்கட்டும் இல்ல நம்ம லிவரா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆர்கனை அட்டாக் பண்றதுக்குமே ஒவ்வொரு தனித்தனி பேர் இருக்கு ஆட்டோ இம்யூன்ல. சோ ஒவ்வொரு விதமான நோயை பொறுத்து அதோட பேர் வந்து மாறுபடும் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அது எதை அட்டாக் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அதுக்கு பேர் கொடுத்துருவோம். இப்ப இது தைராய்டு அட்டாக் பண்ணுது அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் சொல்லுவோம். பொதுவாக வந்து அது கிரேவ்ஸ் டிசீஸா இருக்கும் இல்லைன்னா ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸா நமக்கு இருக்கும். ஸோ அதனால எங்க வேணா நமக்கு ஆட்டோ இம்யூன் வரலாம். ஸோ இங்கதான் நமக்கு ஆட்டோ இம்யூன் வரணும் உடம்புல அப்படின்னு எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட காரணங்கள். ஆட்டோ இம்யூன் ஏன் வருது முக்கியமா, ஸோ அதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ். நம்ம ரொம்ப நாளா ஏதாவது ஒரு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மெடிகேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான மெடிகேஷன்ஸா இருக்கு, இல்ல ரொம்ப எஃபெக்டிவான மெடிகேஷனா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளா யாராவது ஃபிக்ஸுக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இல்லைன்னா ரொம்ப நாளா வந்துட்டு பிளட் ப்ரெஷருக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சில மெடிகேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மெடிகேஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கூட ரியாக்ட் பண்றதுனால என்ன ஆயிடும், இம்யூன் சிஸ்டம் சில நேரங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி என் பாடி எது, என்னோட செல் எது, வேற செல் எது அப்படின்னு அதால பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா பொதுவாவே நம்ம பாடிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே நம்மளோட பாடியால கண்டுபிடிக்க முடியும் இது வந்துட்டு தன்னோட செல், இது வந்து வேற செல் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய மெமரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாடிக்கு இருக்கும் எப்பயுமே. சோ அதனால இந்த ஃபங்க்ஷன் மாறுபடுறப்ப
நம்மளோட ஓன் பாடி வந்துட்டு இம்யூனிட்டியை நம்மளோட ஓன் பாடி வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இந்த மெடிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நாளுக்கு நம்ம நீண்ட நாட்களா வந்துட்டு நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது ஒரு காரணம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸோ இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ யாரு கேட்டாலும் இப்போ ஒரு சும்மா ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த குழந்தை வந்துட்டு என்னால படிக்க முடியல, ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படி ஏகப்பட்ட காம்படிஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். ஒரு குழந்தைக்கு கூட இப்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ மற்றவங்களுக்குலாம் நம்ம சொல்லவா வேணும், இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு ஃபேக்டரா மாறிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் ஆட்டோ இம்யூன் ட்ரிகர் ஆகிறது. இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் காமனா யாருக்கு ஆட்டோ இம்யூன் வந்துட்டு எந்த வயசு வேணாலும் வரும். இப்ப இது ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல அவங்க எந்த வயசா இருந்தாலும் நமக்கு ஷுவரா ஆட்டோ இம்யூன் வரும். இந்த இதுலதான் அவங்களுக்கு வரும், இந்த வயசு இருக்கவங்களுக்கு வராது அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுல முக்கியமா குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 40 ஒரு 30-40 ஏஜஸ்ல இருக்கிற அந்த ஃபீமேல்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆட்டோ இம்யூனோட ப்ரெவலன்ஸ் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட ஆட்டோ இம்யூன் இப்பெல்லாம் நிறைய குழந்தைங்க பிறக்கிறப்பயே ஆட்டோ இம்யூனோட பிறக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸ் நீரிழிவு சக்கரை நோய்னு சொல்றோம்ல, அதுல டைப் 1 சக்கரை நோய் இருக்கு, அதுல ஆட்டோ இம்யூன் வெரைட்டியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களும் இப்போ வந்துட்டு பிறக்கிறப்பயே ஆட்டோ இம்யூனோட. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றது. அடுத்த ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்விரான்மெண்ட், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ், நான் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம், அதுல முக்கியமா மெர்க்குரி காம்பனன்ட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்கு பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம்ல, ஸோ விவசாயம் பண்றப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், இந்த பெஸ்டிசைட்ஸ், அதே மாதிரி ஸ்மோக் பண்றது, சிகரெட் ஸ்மோக்கிங், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டே போலாம் நம்ம ஆட்டோ இம்யூனுக்கு. ஸோ அடுத்து இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்டரியா ஜெனட்டிக்கலா இப்போ இவருக்கு வந்துட்டு இவரோட தாத்தாக்கோ இல்ல இவரோட அப்பா அம்மாக்கோ ஆட்டோ இம்யூன் இருக்கு அப்படின்னா அடுத்து அவங்களோட சங்கதிகளுக்கு ஆட்டோ இம்யூன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூனோட காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா வந்து ஆட்டோ இம்யூனுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ரிஸ்கியான ஃபேக்டர் இப்ப வரைக்கும் ஆட்டோ இம்யூன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஃபேக்டரா இருக்கிறதுக்கு ஒரு மேஜரான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான். இப்ப அலோபதி அப்படின்னு நீங்க சொல்லி நம்ம இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் ஆட்டோ இம்யூனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாது பெருசா. நம்ம வந்து சரி பண்ணவும் முடியாது. பேசிக்கா என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். டிசீஸ் வருதுன்னா இது என்ன வெரைட்டி ஆஃப் ஆட்டோ இம்யூன் டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பொதுவா. இந்த ஒண்ணு சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட். அதுல முக்கியமா என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா வீக்குன்றது கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும் ஆட்டோ இம்யூன்ல. இப்ப ஜாயிண்ட்னா ஜாயிண்ட் எல்லாமே நீங்கி போயிடும். ஸோ சொரியாசிஸ்லயும் அப்படிதான் ஸ்கின் அந்த தடிப்பா பேச்சஸ் மாதிரி வந்து அதுலயே வீக்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இம்யூனோ சப்ரசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இம்யூனோ சப்ரசன்ஸ். ஏன் அப்படின்னா இம்யூனோ சப்ரசன்ஸோட வேலை என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா ஸ்டீராய்டு டைப் ஆஃப் இம்யூனோ சப்ரசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பேசிக்காவே நிறைய ஸ்டீராய்டல் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோ இம்யூனுக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்ற ட்ரக்ஸ். இப்ப இந்த இம்யூனோ சப்ரசன்ஸ் அப்படின்றது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் இப்ப என்னோட நாட்டு ராணுவம் தன்னோட அந்த நாட்டோட ராணுவம் அவங்களோட மக்களையே அட்டாக் பண்றதுதான் ஆட்டோ இம்யூன் நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி அப்ப ராணுவத்தையே சரிப்பா அப்ப ராணுவத்தையே நம்ம நாட்டை ஊத்தி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ராணுவத்தை நாட்டுல இருந்து எடுத்தோம்னா என்ன ஆகும்? ஸோ ஆப்வியஸா மத்த நாட்டுல இருக்க ராணுவம் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்ப இம்யூனோ சப்ரசன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட இம்யூனிட்டியே முடக்கும் கம்ப்ளீட்டா. அப்ப எனக்கு என்னோட இம்யூனிட்டி தானே என்ன அட்டாக் பண்ணுது, அப்ப இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணுது. ஸோ இம்யூனிட்டி நீ சப்ரஸ் பண்ண அப்படின்னா உனக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்ப நம்ம இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த சிம்டம்ஸ் அப்போதைக்கு செட்டில் ஆகும் கண்டிப்பா. ஸோ
ஆகும், சிம்டம் வந்து சப்ரஸ் ஆகும். ஆனா அடுத்த செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்மளோட இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்றதுனால நம்ம உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சிரும். அப்ப இம்யூனிட்டி குறையறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், பாக்டீரியல் வைரல் டிசீசஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்கு காசநோய், டியூபர்குலோசிஸ், அது முக்கியமா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய, நிமோனியா, இந்த மாதிரியான செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அதனால நிறைய பிரச்சனை வரும் பேஷண்ட்ஸ். ஸோ அது அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு மெடிசின்ஸ் எடுக்க போறோம். அது எடுக்க போறப்போ நமக்கு அடுத்து வேற வேற டிசீசஸ் எல்லாம் வந்து பாடிக்கு வர ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு பெரிய மேஜர் காம்ப்ளிகேஷன் ஆட்டோ இம்யூனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஸ்டீராய்டு தான் அதோட வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்படிதான் வந்துட்டு அலோபதியில ட்ரீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அலோபதியில இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அண்டர்கோன் பண்ணி அதனால சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு அக்யூட் பேன்க்ரியாட்டிஸ் கிரியேட் ஆச்சு. அவருக்கு வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், அதுல அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ்னால வந்திருந்தாரு. அது ஒரு ஆட்டோ இம்யூன். ஸோ இன்டெஸ்டைனை அட்டாக் பண்ணக்கூடிய ஆட்டோ இம்யூன் அந்த டிசீஸ். அது பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு ஸோ அலோபதியில ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க எதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் இல்லை, ஸோ நீங்க சென்னையில போய் பாருங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா மெசலமைன் அப்படின்றதுதான் வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமா கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக். அந்த ட்ரக் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு அக்செப்ட் ஆகல. ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் ஆகாததுனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அக்யூட் பேன்க்ரியாட்டிஸ் கிரியேட் ஆச்சு. அக்யூட் பேன்க்ரியாட்டிஸ் கிரியேட் ஆகி அதனால ஃபர்தரா அவருக்கு வந்துட்டு டைப் 3 டயபெட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ பேன்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆனதுனால அவரோட சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி ட்ரக் இன்டியூஸ்ட் டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஒரு டயபெட்டிஸ் வந்துட்டு அவருக்கு வந்துச்சு. ஸோ அதனால யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம ஒரு சரி பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு நம்ம போறப்ப இதனால இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுனால அவரோட கம்ப்ளீட் லைஃபே, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப யங் பேஷண்ட், ஒரு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 20-25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் தான் அவர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம கொண்டு வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட். சரி, ஸோ இது இப்ப நான் சொன்னது வந்துட்டு வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு பேஷண்ட் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குதான். ஸோ அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருந்து அவங்க ரொம்ப தாங்க முடியாத ஒரு பெயின், ஒரு வலி, ஜாயிண்ட் ஃபுல்லா நடக்க முடியல, ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு போயிட்டு அவங்க வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா வித்தின் ஒரு 1 or 2 daysல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு, காஃப், கோல்டு, அப்புறம் அப்படியே ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி நிமோனியா அட்டாக் வந்துட்டு, அதுக்கப்புறம் பிரீத்திங் டிஃபிகல்டி ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி அப்பயும் திரும்ப அலோபதி ட்ரக்ஸ் போட்டும் அவங்களுக்கு வந்துட்டு கேட்கல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்டீராய்டு எடுத்ததுனால இம்யூனிட்டி சப்ரஸ் ஆயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் திரும்ப அவங்களுக்கு நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட். ஸோ ஹோமியோபதியில நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம், எப்படி நம்ம இதுக்கு ட்ரீட் பண்றோம் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட முக்கியமா ரூட் காஸ். இப்ப பொதுவா ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கும். ஸோ இப்ப நம்ம எல்லாருமே அஸ் அ ஹியூமன் பீயிங்ஸா நம்ம எல்லாருமே லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்டர்கோன் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்போ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம போறாங்களோ அப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஸோ நம்ம பிஇஎம் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நியூரோ ஹார்மோனல், அடுத்து வந்துட்டு எண்டோக்ரைன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்ப நமக்கு பாடியில வந்துட்டு நியூரல் சேஞ்சஸ் நடக்கும், அடுத்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், அடுத்து இம்யூனிட்டி அதனால டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு சைக்கிள்லயுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு எங்க வந்துட்டு உடம்புல ரொம்ப வீக்கான ஒரு ஏரியா இருக்கும், அங்க ஒரு டிசீஸா ப்ரொடியூஸ் ஆகும் பொதுவா. ஸோ அதனால அதுவும் ஒரு மைண்ட் காஸ், ஒரு மென்டல் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன்ல ரொம்ப ஒரு ட்ரிகரிங்கான ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன காரணம், ஆட்டோ இம்யூன் வர்றதுக்கு என்ன காரணம்? ஸோ எப்படியோ ஒரு லைஃப்ல நல்லா தான் இருந்திருப்பாரு ஆட்டோ இம்யூன் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஆட்டோ இம்யூன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ரீசெண்ட் டேஸ்ல அவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்றது நம்ம கேஸ் டீலிங் இருக்கும். ஸோ அவர் நமக்கு கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறப்பவே தெரிஞ்சிடும் அவரோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, அவர் என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அண்டர்கோன் பண்ணியிருக்காரு அப்படின்றது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸாம்ஸ்க்கு இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், நான் ரொம்ப படிச்சு அதை என்னால கிளியர் பண்ண முடியாததுனால ஒரு எக்ஸசிவான ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டரா மாறி இருக்கும். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா
எனக்கு ஜாப் கிடைக்கல, நான் நிறைய நாள் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இதாகி அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால டிசீஸ் வந்ததுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா கிடைச்ச ஜாபே ஸ்ட்ரெஸ்ஸா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாபை வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாப்ல இருக்க ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்களுக்கு ஆட்டோஇம்யூனே ட்ரிகர் ஆச்சு. அதுல இருந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த ரீசன் காரணமா தான். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா லவ் ஃபெயிலியர். ஸோ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க, நான் ரொம்ப லவ் பண்ண ஒருத்தவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டதுல அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகி எனக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட காரணங்களை சொல்லுவாங்க. அதனால எந்த மாதிரியான காரணங்களா வேணாலும் இருக்கலாம் ஆட்டோ இம்யூனை வந்து நமக்கு ட்ரிகர் பண்றது. ஸோ அதனால முக்கியமா இந்த காரணம் என்ன? ஸோ இந்த காரணத்தினால அடிப்படையா ரூட் காஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நோய் வர்றதுக்கு இதுதான் காரணம். அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த காரணம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் பிசிக்கலா, ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் மாறும். ஸோ பிசிக்கலா என்னென்ன டிசீஸ் சிம்டம்ஸ் இருக்கு நம்ம என்ன அப்படின்ட்டு நம்ம அதுல பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ சிம்டம்ஸ் முக்கியமா ஸோ சிம்டம்ஸ், அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஸோ என்னென்ன ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வேற என்ன பண்ணும், என்னென்னலாம் பண்றாங்க, அவங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, எப்படி சாப்பிட்றாங்க, ஈட்டிங் ஹேபிட்ஸ், பசி, தனித்தாகம், இந்த மாதிரி எல்லாமே கலெக்டிவா நம்ம வந்துட்டு சேர்த்துதான் வந்து நம்ம ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம கலெக்டிவா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ரூட் காஸ்ல இருந்தே நம்ம பிரச்சனையை இது பண்றதுனால சீக்கிரமா கியூர் அப்படின்றது நடக்கும். நம்ம வந்துட்டு அவங்களோட சிம்டம்ஸ் ஈஸியா குறைக்க முடியும். ஸோ அவங்களோட சிவியாரிட்டியை குறைக்க முடியும். அடுத்து போகிற டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகாம நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்துட்டு ஏன் ஆட்டோ இம்யூனுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏன் ஆட்டோ இம்யூனுக்கு ஹோமியோபதி பெட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது முக்கியமா. ஏன்னா அலோபதியில நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ இம்யூனோசப்ரசன்ஸ் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வாழ்க்கை ஃபுல்லா எடுத்துட்டு தான் இருக்கணும். ஸோ நான் இந்த ட்ரக்ஸ் எடுத்து எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் ஆனா நான் இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வரும். பட் ஸ்டில் நான் அந்த ட்ரக் எடுத்துட்டு தான் இருக்குன்ற ஒரு சூழ்நிலை தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே நமக்கு ஹோமியோபதியில இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்டம்ஸ். ஸோ நம்ம ஈஸியா வந்து சிம்டம்ஸை வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். ஈஸியா உங்களோட சிம்டம்ஸை வந்து நம்ம செட்டில் பண்ண முடியும். இது ஒண்ணு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா நம்ம அவங்களை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அடுத்து ப்ராக்னோசிஸ் ஆகாம நம்ம தடுக்கலாம். ப்ராக்ரஸ் ஆகாம டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகாம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷனோட வராங்க. இப்போ ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசீஸா இருக்கட்டும், சரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எல்லா டிசீசஸ்லயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு கரெக்டான பீரியட் ஆஃப் டைம்ல அதை கண்ட்ரோல் பண்ணல இல்ல ட்ரீட் பண்ணல அப்படின்னா ரொம்ப வர்ஸ்டனான ஸ்டேஜ்க்கு போயிடும். ஈவன் சில நேரங்களில் நம்ம அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சரியா ட்ரீட் பண்ணா அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ப்ராப்பரான டைம்ல ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து எடுத்தே ஆகணும். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெறும் டிசீஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம மைண்ட் லெவல்லையும் அந்த பேஷண்ட் வந்து நம்ம பெட்டரான ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், ஸோ அவங்களால அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண முடியாம போற நிலை, இந்த மாதிரியான நிலை. ஸோ பாடி மட்டும் இல்லாம மைண்ட், ஸோ மைண்ட் பாடி அஸ் வெல் அஸ் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சேர்த்து அதுல வந்துட்டு நம்ம சரி பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் நமக்கு. ஸோ அடுத்து கடைசியா பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஏன் வந்துட்டு ஹோமியோபதியை நம்ம எடுக்கணும் அப்படின்றது பத்தி பார்த்தோம். இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துப்போம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க சிம்டம்ஸோட, மூட்டெல்லாம் எனக்கு ஃபுல்லா ஒரே வலியா இருக்கு, வீக்கமா இருக்கு, அதுவும் முக்கியமா இந்த மூட்டுக்கு வலியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க பேஷண்ட். ஸோ இதுதான் அதோட சிம்டம்ஸ் பேசிக்கா. எல்லா ஜாயின்ட்ஸுமே இன்ஃப்ளமேஷன் இருக்கும், வீக்கம் இருக்கும், வலி இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால இப்போ குளிர்காலம் பனிக்காலம் வர்றப்போ ரொம்ப அதிக அளவுல பெயின் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி
சிம்டம்ஸ் இருந்து நம்ம சரியா ட்ரீட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆகுறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க கை அந்த ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும். அவங்களால அசைக்கவே முடியாது கம்ப்ளீட்டா. ஸோ டிஃபார்மிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் அப்படியே கொனை ஆக ஆரம்பிக்கும், கிராஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி கிராஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, டிஃபார்மிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஃபைனலா அவங்களால வந்துட்டு அந்த ஜாயின்ஸை வந்துட்டு அசைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்ப எதுவுமே பண்ண முடியல, இந்த மாதிரியான டிஃபார்மிட்டிஸ் ஆச்சுன்னா அவங்களால வேற எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அவங்களால ஒரு டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களால பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே பண்ண முடியல, எந்த ஒரு இதுவும் இது பண்ண முடியலன்னா அப்ப அதோட தாக்கம் எவ்வளவு அளவுல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே அது என்ன ஏதுன்னு நம்ம டயக்னோசிஸ் பண்ணி நமக்கு ப்ராப்பரா அதோட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு தனக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கு அப்படின்றதையே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க ஸ்டில். ஏன் அப்படின்னா, பேஷண்ட் வருவாங்க, பேஷண்ட் வரப்போ அவங்க ஹிஸ்டரி சொல்றப்ப தெரியும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, ஒரு ஒரு 3 வருஷமா இல்ல ஒரு 2 வருஷம் தலைவலியே எனக்கு இப்படி இருக்கு, பட் நான் பெருசா எதுவும் கண்டுக்கல. சும்மா இப்ப தைராய்டு கூட ஒரு 2 வருஷமா ஒரு தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் டாக்டரை பார்த்தேன், தைராய்டு இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு சேம் இதே மாதிரிதான் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு இருக்கு, அதுக்கான டேப்லெட்ஸும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் ஆனா அவங்களோட வேல்யூஸ் குறையவே இல்லை அப்படின்னா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு ஆட்டோஇம்யூன் ஃபேக்டர்ஸையும் செக் பண்ணணும். ஸோ ஆட்டோஇம்யூன் ஃபேக்டர்ஸ் நமக்கு செக் பண்ணோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப தைராய்டுனா டிபிஓ இந்த மாதிரி சில இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ அதுக்கான ஆட்டோஇம்யூன் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த டெஸ்ட் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போடுறப்ப நமக்கு தெரிஞ்சிடும் அதோட ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஆட்டோஇம்யூன் தைராய்டு தான் அது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கு அப்படின்னே தெரியாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஆட்டோஇம்யூன் என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ன்றது ஷோரா வரணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவென்ட் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைல். இப்ப ஆட்டோஇம்யூன் அப்படின்றது வராமல் என்ன பண்ணலாம், இப்ப வந்ததுன்னா என்ன பண்றது, வந்ததுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம், ஸோ ஹோமியோபதி எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மேனேஜ்மெண்ட்ல வராம எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா முக்கியமான ஒரு ரோல் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்ன்ற விஷயம் நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியணும். அதே மாதிரி பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி நம்ம டே டு டே யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்ல அதுல நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பத்தி தெரியாமயே வந்துட்டு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கணும். ஸோ அவேரா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேடம் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சார். மேடம் ஹலோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா அந்த நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து பிபிடி இல்லாமயே நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. பிபிடி போடுங்கன்னு சொன்னீங்க, பிபிடியே கவனிக்கல நீங்க. ஆக்சுவலி வந்து நீங்களே உங்களே மறந்தாச்சு பேச ஆரம்பிச்சோன்னு அதான் தெரிஞ்சது. கடகடன்னு பேசியிருந்தீங்க. தேங்க்யூ. சங்கீதா பாத்துக்கோமா. சங்கீதா ஓகேங்க ஐயா. வணக்கம்மா, அப்படியாம்மா? ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ரொம்ப அருமையான வகுப்பு. ஹோமியோபதி பத்தின ஒரு பேசிக் டீடைல்ஸ் பிளஸ் வந்து வாழ்வியலும் அதோட சேர்ந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நல்ல தலைப்பு. தேங்க்யூமா. இதே மாதிரி நிறைய ஹோமியோபதி பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேங்க்யூமா. வேற டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். டவுட்ஸ் கருத்துக்கள் எது இருந்தாலும் பேசுவோம். பரமானந்தம் ஐயா பேசுங்க ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இது டீமைலேஷன் ப்ராப்ளம். என்னங்க சார்? டீமைலேஷன் மேடம். டீமைலேஷன் பிரெயின்ல இருக்கு. டீமைலேஷன் சொல்லுங்க சார். ஆமா மேடம்.
அது வந்து அலோபதியில இருந்து அலோபதியில வந்து சைடு எஃபெக்ட் நிறைய வருது. ஹோமியோபதியில இருந்து பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா மேடம்? வாய்ப்பு இருக்கா? ஸ்கோப் இருக்குங்க சார். டீமைலினேஷன் அதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னாங்க, வேற என்ன சிம்டம்ஸ், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. என்ன கண்டிஷன் தெரியல மேடம். எனக்கு வெட்டிக்கோ இருந்தது, ரொம்ப நாள் வெட்டிக்கோ இருந்தது. 20 வெட்டிக்கோ டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஸ்கேன் பண்ணதுல வந்து டீமலிஷன் சொல்றாங்க. அது ஒரு 2 இயர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க சார், கண்டிப்பா நம்ம வந்து ஹோமியோபதியில ட்ரீட் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க பாருங்க, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெர்டிகோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரோ இல்ல உங்க லைஃப்ல உங்களை பாதிச்ச மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும் கண்டிப்பா. இல்ல லாங் டேர்ம்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கணும் உங்களுக்கு. இருக்குங்களா அப்படி ஏதாவது? ஒன்றும் இல்லை மேடம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான பார்ட்டி தான். கொஞ்சம் நான் என்ன அட்வைட் எடுக்க மாட்டேன். அந்த தொழில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம். 4 இயர்ஸா போறதில்ல, கோர்ட்டுக்கு போறது, உடம்புல போறதில்ல. ஓகே சார். சோ நீங்க வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டிக்கிங் எடுத்து உங்களுக்கு எதனால இப்போ நீங்க வெர்டிகோ சொல்றீங்கல்ல, சோ வெர்டிகோ நமக்கு இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். என்ன ஃபேக்டர்ல உங்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ, நம்ம கேஸ் ஸ்டிக்கிங் எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஏது எதனால உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ஷோரா நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறப்ப ஷோரா அது சரியாகும். உங்களோட வெர்டிகோ, உங்களோட சிம்டம், அந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சரி பண்ண முடியும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அலோபதி டேப்லெட் கொடுக்குறோம். அது வந்து லிவர் நிறைய அஃபெக்ட் ஆகுது மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. உங்களுக்கு கண்டிப்பா சார் ஒரு சில ட்ரக்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆகும் நமக்கு அலோபதி எடுக்கிறது. ஆமா மேடம். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி அல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோமியோபதி இந்த மாதிரி நம்ம எடுத்து இது பண்றப்போ நீங்க கண்டிப்பா அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம அது சரி பண்ணி நம்ம கொடுக்க முடியும் தாராளமா. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வஞ்சி பூபாலன் ஐயா, கேள்விகளும் கருத்துக்களும் ஏதாவது இருந்தா சொல்லலாம். வாஞ்சி பூபாலனா சார்? சாரிபுலா மேம், காவேஷன். சொல்லுங்க. கருத்துக்கள் இருந்தா கேட்கலாங்க ஐயா, டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இல்லைங்க, இப்போ அலோபதிங்கிறதுக்கும் இப்போ ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒரு டென்டிஸ்டா இருக்காங்க, ஒரு ஐக்கா இருக்காங்க, இல்ல ஆப்டிக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. ஏன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காக. பட் நீங்க சொல்லிட்டு இதெல்லாம் ஃபுல்லா வாட்ச் பண்றேன். நீங்க ஜெனடிஸ்டிக்கா ஹோமியோபதியும் பண்ணிட்டு எப்படி எல்லா கேசஸையும் நீங்க டேக் ஓவர் பண்றீங்க, எல்லாத்துலயும் உங்களோட எஃபிஷியன்சி அளவுக்கு இருக்குமா? ஒரு ஸ்பெஷலைசேஷன் நீங்க ஜெனடிஸ்டிக்கா இருக்கீங்க, எஃபிஷியன்சி எப்படி? சோ நீங்க அப்போ நீங்க ஜெனரலா எல்லாமே பாக்குறதுனால உங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், நீங்க எப்படி அதை ட்ரீட் பண்றீங்க நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ 4-5 டிபார்ட்மெண்ட் இப்போ டயபெட்டிஸ்க்கு தனியா பார்க்குறோம். இதுக்கான ரூட் ப்ராசஸ், அதோட அடுத்த காம்ப்ளிகேஷனு, பேங்க்ரியாட்டிக், இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும். ஸோ அதனால 5 டிபார்ட்மெண்ட் சேஃப் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. அதோட எஃபிஷியன்சி இருக்கு. இப்போ நீங்க ஒரே இதை எப்படி நீங்க ஆட்டோ இம்யூன் சொல்லும்போது தலையில இருந்து கால் வரைக்கும் சொல்றீங்க. நீங்க ஸ்பெஷலிஸ்டா ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்க. நீங்க ஐபிடியா இருந்தாலும் இது பண்றீங்க, மற்ற இதாக இருந்தாலும் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அது எப்படி? ஓகே. சோ ஹோமியோபதியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹோமியோபதி நம்ம நிறைய டிசீஸ்ல ட்ரீட் பண்றோம், வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசீசஸ் சரி பண்றோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எப்படி ஹோமியோபதியில அப்படி நம்ம பண்ண முடியுது? வெறும் ஹோமியோபதி அப்படின்ற ஒரு டேக் மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி எல்லா டிசீசஸையும் கவர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு ஜெனரலைசேஷன் கிடையாது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, சோ ஹோமியோபதியோட கான்செப்டே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலைசேஷன் தான். சோ இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்றது ஹோமியோபதியோட கான்செப்ட். சோ ஹோமியோபதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோ இப்போ நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்கு, சோ யாரோட ஃபிங்கர் பிரிண்டாவது ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பா கிடையாது. சோ எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நபரும் வந்துட்டு ரொம்ப தனித்துவமான நபர்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப நான் காவியஸ்ரீ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில குணநலங்கள் இருக்கும்,
இருக்கும், எனக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயத்த பாக்குற முறை ஒரு மாதிரி இருக்கும். சோ நான் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற ஒரு விதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு தனித்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப என்னோட தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சேம் அவங்க வந்துட்டு அவங்களோட பண்புகள் ஒரு மாதிரி இருக்கும். சோ அவங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த பாக்குறது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபடும். சோ ஒரு இப்ப நம்ம ஒரே குடும்பம், இப்ப ஒரு குடும்பத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டோம், ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 3 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. 3 குழந்தைங்களும் ஏதோ ஒரு சில விஷயத்துல தனித்துவமா இருப்பாங்க. சோ இந்த தனித்துவத்தை வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்டே பண்ணுவோம். சோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அலோபதியில ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு காய்ச்சல்னு வராங்க, இல்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வராங்க அப்படின்னா இப்ப ஃபீவரா பேராசிட்டமால் எடுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஜென்ரல் மெடிசின்ஸ் யாருக்குமே கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டோம். இப்போ அந்த பேஷண்ட் அந்த நபர் எப்படி இருக்காரு, அவருக்கான பண்புகள்லாம் எப்படி இருக்கு, வேற என்ன வந்து அவங்களுக்கு பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம இண்டிவிஜுவலைஸ் பண்ணுவோம் அந்த பேஷண்ட்டை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அப்படி வேற ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுப்போம். இதனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து முழுமையாவே சரியாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நான் சொன்னேன்ல பெர்செப்ஷன்ற ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ட ஒரு மிஸ் வந்து திட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சோ ஒரு கிளாஸ் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை திட்டுறாங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து அதை எப்படி பார்ப்பான், அந்த ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அதை பார்ப்பான் அப்படின்னா என்ன வந்துட்டு மிஸ் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இதுவே இன்னொரு பையன் என்ன நினைப்பான் அப்படின்னா ஐயோ அவங்க திட்டின உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு கை காலம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு மயக்கமா வர மாதிரி ஆகி எனக்கு நான் மயக்கம் போட்டே விழுந்துட்டேன்னா சிலர் சொல்லுவோம். இன்னும் சிலர் பாத்தீங்க நீங்க அப்படின்னா இவங்க யாரு நம்மள திட்டுறதுக்கு, இவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, சோ இவங்க என்ன அவ்வளவு ஈஸியா நம்மள திட்டிடுவாங்களா, அப்படியே சில தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டீச்சர் ஏதோ எல்லாரும் முன்னாடியும் திட்டாங்கன்றது ஒரு சினாரியோ. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்கக்கூடிய முறை, ஒவ்வொருத்தரும் அதை உள்வாங்கிக்கக்கூடிய முறை இருக்கியா அது ரொம்ப மாறுபடும். அதான் நம்ம பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்துட்டு எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே சென்சிட்டிவா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் சென்சிட்டிவா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்துட்டு சிலர் வந்துட்டு எனக்கு எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு மணியை வந்துட்டு இழந்துட்டேன், இல்ல ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி என் வாழ்க்கையில இருந்து போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க. ஆனா அந்த சென்சிட்டிவிட்டி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வாழ்க்கையில இருக்கும். இப்ப சின்னத்தையும் அதே விஷயத்துலதான் பாதிச்சிருப்பாங்க. ஸ்கூல் போறப்பையா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு காலேஜ்லயோ அவங்க ஒர்க் ஏரியாலயோ, இந்த மாதிரி நிறைய எல்லா இடத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கேஸ் டேக்கிங் எடுக்கிறப்போ வெறும் கேஸ் டேக்கிங்ல பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஏரியா கிடையாது. அவங்களோட சைல்ட்ஹுட், அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்திருக்காங்க, அவங்களோட அடல்ட் டைம்ல எப்படி இருந்திருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு கனவுகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அவங்களை ட்ரீட்டே பண்ணுவோம். ஸோ நமக்கு கேஸ் டேக்கிங் எடுக்கவே நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு 1 hourல இருந்து 1.5 hours ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நபரை வெறும் ஒரு நோயா மட்டும் நம்ம ட்ரீட் பண்றது கிடையாது. வெறும் இந்த நோய் அப்படின்றக்கான மருந்தா மட்டும் இல்லாம முழுசா அவங்களோட வாழ்க்கையவே நம்ம அனலைஸ் பண்றோம். சோ வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வாழ்க்கையில எல்லாமே என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் அண்டர்கவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அப்படி நம்ம மருந்து கொடுக்குறோம். சோ அப்படி ஹோமியோபதியில மருந்து கொடுக்கறதுனாலதான் நம்மளால இவ்வளவு எஃபெக்டிவா ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. சோ அதனாலதான் ஈவன் எல்லா ஆட்டோ இம்யூன் மத்த வைட் ரேஞ்ச் நிறைய சைக்காட்ரிக் டிசீசஸ் எல்லாம் கூட நம்ம ஹோமியோபதியில ட்ரீட் பண்றோம். சோ அதனாலதான் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு ஹோமியோபதியில கொடுக்க முடியும். ஓகே மேடம். ஓகே, ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சிட்டேன்னா இப்போ கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் இருக்காங்க, ஐபிடிக்கு அவங்களோட எப்படி இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சேன். நீங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு. தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? மேடம் இப்போ ஸ்டீராய்டு சொன்னீங்களா, ஸ்டீராய்டு மேடம்? ஆமாங்க சார். மேடம் ஸ்டீராய்டு சொன்னீங்களா, ஸ்டீராய்டு? ஆமாங்க சார். அது போட்ட என்னென்ன டிஃபெக்ட் வரும் மேடம்? அது வந்து இம்யூனோ சப்ரசன்ட், அது இம்யூனோ சப்ரசன்ட் தானா ஸ்டீராய்டும்? ஆமாங்க சார், ஸ்டீராய்டும் ஒரு வெரைட்டி ஆஃப் இம்யூனோ சப்ரசன்ட்ன்ற ட்ரக்ஸ்க்குள்ள தான் வரும் ஸ்டீராய்ட்ஸ்.
சைடு எஃபெக்ட் அதிகமாக மேடம் அது செலவாகுமான்னு கேக்குறீங்களா? இல்ல மேடம், சைடு எஃபெக்ட் அதிகமா இருக்கும் அது. ஆமாங்க சார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்மளோட ஸ்டீராய்டோட பேசிக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இப்போ நம்ம இம்யூனிட்டி தானே. நம்ம பத்திரமா ஆரோக்கியமா இருக்கோம்னா நமக்கு அதுக்கு யாரு காரணம்? நம்மளோட இம்யூனிட்டி தானே. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலதான் நம்ம நோய் வந்து நம்ம தாக்காம இருக்கு. இப்ப நம்மளை சுத்தி இப்போ நமக்கு நீங்க நினைக்கிறீங்களா நம்மளை சுத்தி வந்துட்டு டியூபர்குலோசிஸ் காசநோய் இருக்கு, அதுக்கான பாக்டீரியா, இந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ் எல்லாமே நம்மளை சுத்தி என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே அந்த நோய்க்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஏன் நம்மளோட இம்யூனிட்டி இருக்கிறதுனால. சோ நம்மளோட இம்யூனிட்டி இருக்கனால அது எல்லா டைமும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணும்னா இம்யூனிட்டியை வேலை செய்ய விடாம பண்ணும். ஏன்னா நம்மளோட இம்யூனிட்டி நமக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறதுனால இம்யூனிட்டியை வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அப்ப இம்யூனிட்டியை வேலை செய்ய விடாம தடுத்தா இம்யூனிட்டி வந்து நம்மள பாதுகாக்கிற வேலையை செய்யுது. அப்ப அந்த வேலையை யார் செய்வாங்க? அப்ப நம்மள பாதுகாக்கிற வேலையை அது செய்ய முடியாம நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு நோய்க்காக நம்ம அப்படி தடுக்கிறோம். அப்ப மத்த நோய்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். முக்கியமா இன்ஃபெக்ஷன்ஸ், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வர ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல. அப்போ நமக்கு அது பிரச்சனையா மாறிடும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து தேங்க்யூ மேம். யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருந்தது. பரமேஸ்வரி அம்மா கேள்விகள் இருக்காங்கம்மா? ஓகேங்கம்மா, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பாலகிருஷ்ணா சாருக்கும் சிவசிவ அன்பே சிவம் ட்ரஸ்ட்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ ஐயா. ஓகே. தேங்க்யூ. ஓகே.